ஒருத்தருக்கு ஒரு விதமான ஐதீகம். மணி பிளான்ட் வந்து வீட்டில் வச்சு விக்னாங்களோட நாங்கள் கதைக்கும்போது சொல்லியிருந்தா ஷாரு உங்களோட வீடு வந்து இன்னைக்கு வந்து எங்கண்ட வீட்டு வல்லாரே மரம் இப்போ எவ்வளோ ஆஞ்சிருக்குன்னு அணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு இதெல்லாம் இருக்கும். நான் ஏன் குறைஞ்சுன்னு சொன்னாலே இது ஞாபகம் இருக்கு. சும்மா எல்லா வெடிங் தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தாலும் வைத்தியரை நாடத்தை வேணும். உண்மை இந்த பீஸாவில் ஊடி வெட்டி போட்டு அந்த இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்து தான் சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது. வாசனை உண்மைக்குமே சுட சுட சாப்பாட்டோட சூப்பரான குளிர்ச்சியான இடம் இதுதான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சார். இது நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய புதிய வீட்டில் தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கேமராவோட வேலையை அப்படித்தான் அடிக்கடி ஏதோ தண்டை பாட்டு காய்ச்சிட்டே இருக்குது. இன்றைய நம்ம வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கள்ட புது வீட்டை தான் நிற்கிறேன். அதே டைம் வந்து இப்போ போயிட்டு வந்து தொட்டடங்கிற பாருங்க என்னண்டு இது வந்து மணி பிளான். நான் வந்து அதிகாலையில் எழும்பி எங்களுடைய நாளாந்த வேலையில் காலை சாப்பாடு எல்லாம் தயாரித்த வேணுமோ அடுத்ததாக என்னுடைய சிந்தனைக்கு வர்றது மைஸ்ட்ரேன். அதாவது என்னுடைய ஒரு சந்தோஷம் அண்ட் பலமண்டே சொல்லணும். அதாவது வந்து எங்கள்ட தம்பி குட்டியன் வீட்டை போயிட்டு தம்பி குட்டினை தூக்கி கொஞ்சிச்சு அதுக்கப்புறமா வந்தால் தான் மீதியான என்னுடைய மதிய சமையலாக இருக்கலாம், என் பிளாக்களுக்கு வந்து என்ன வீடியோ எடுக்கிறது என்ன மாதிரி எல்லாம் கூடவே நான் திங்க் பண்ணுறது. அப்போ குட்டியாண்டு போயிட்டு தம்பி குட்டியனை எல்லாம் போய் தூக்கி கொஞ்சி போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குட்டியம் வந்து அவங்களும் வந்து இந்த கன்னட பேர் வந்து மணி பிளான். இதை வந்து சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒரு விதமான ஐதீகம். மணி பிளான்ட் வந்து வீட்டில் வச்சு வளர்த்தாலாம் உண்மைக்குமே நிறைய பணங்கள் வருமானு சொல்லிட்டு எனக்கு வந்து அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் இன்னொரு நோக்கத்தில் வைக்கிறேன்னு சொன்னால் உண்மைக்குமே நல்ல ஒரு அழகான கண்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. மற்றது எங்களோட வீட்டை இந்த மாதிரியான கண்டும் இல்லை. சரி, அப்போ நாங்களும் அதை வேண்டி கொண்டு வந்துட்டு 2 ஜாடி அல்லது வந்து பாட்டில்ஸ் 2 பாட்டில்ஸில் வந்து இந்த 2 சைட்லேயும் வைப்போம் ரெண்டு நோக்கத்தோடு அப்படியே நான் அனுபவிட்டே இருந்து நானும் வேண்டிக் கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ இன்றைய தினம் வந்து காணொலியாக என்ன பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்னாடி நேற்றைக்கு முதல் நாள் போட்டதான காணொலி, அதாவது வந்து எங்கள் வீட்டில் தான் நான் இறால் கறி புட்டு வந்து புட்டுன்னு சொல்லி நான் சமைச்சு சாப்பிட்டதான காணொலி போடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஸ்பெஷலி ஒரு நபருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். செல்வரட்னம் ரமேஷ் என்று சொல்லிட்டு உண்மைக்குமே அந்த ஐடியிலேருந்து வந்த கமெண்ட்ஸை நான் பார்த்தது வந்து அதில் பந்தி இப்போ வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம், பெரிய பந்தியாக இருந்துச்சு. அப்படியே வந்து முழுக்க நல்லொரு உணர்வுபூர்வமான உண்மத்துவமான ஒரு கமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து உண்மைக்குமே அந்த செல்வரத்னம் ரமேஷ் என்பதற்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லணும். எதற்கான்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறது, அந்த கமெண்ட்ஸ்லேருந்து சுபாஷோட திறமையாக இருக்கலாம், சுபாவங்களாக இருக்கலாம், அவர் செய்கிற அந்த வேலை திட்டங்களாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து அழகாக நேர்த்தியாக பார்த்து அதில் வந்து உண்மத்துவத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ விண்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க தோணும். அப்போ ஷேரு என்ன மாதிரியே நான் இப்போ இனிமேல் விளக்கால வந்து வேலை திட்ட காணொலியை காணையில் என்று சொல்லிட்டு உண்மைக்குமே எந்த ஒரு வேலைக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான், அதாவது நாங்கள் போகிற அந்த பிளானில் தான் அடுத்த கட்ட வேலைகளை வந்து நல்ல ஒரு நேர்த்தியாக அழகாக குறித்த நேரத்துக்கெல்லாம் செய்ய முடியும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னதுக்காமே ஸோ அதுக்கு வந்து உண்மைக்குமே நிறைய வேலை திட்டங்கள்லாம் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான திட்டங்கள், அப்புறம் வந்து இன்னும் சம்மந்தமான வேலைகள், அப்போ அந்த அலுவலாக வந்து போயிட்டேன். அப்போ அதனாடி வந்து எஸ்எஸ்சி உலக நேசிக்கிறான அன்புள்ளங்கள் இருப்பீங்க தானே. நேற்றைய தினமும் காணையில் எங்கள் சேருவையும் காணையில் சுவாசையும் காணையில் 2 இருப்பீங்க தானே. அப்போ அவர்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். உண்மைக்குமே அந்த குறிப்பாக சொல்லப்போனால் செல்வரட்னம் ரமேஷ் என்ற நபர் கூட நீங்கள் வேலை திட்ட காணொலிக்கு நீங்கள் அடிமை என்று சொல்லிட்டு அப்போ அப்படியான நபர்களும் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்காக எல்லாம் தொடர்ச்சியாக நல்ல வேலை திட்டங்களோட நல்ல காணொலிகள் எல்லாம் வேறு காத்திருக்குது. இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வெயில் டைம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் நான் வெள்ளை அறைக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த ஜாடியை பாருங்க நிறைய தண்ணியாக இருக்குது. அப்போ இதை வந்து இவன் மாலை நேரம் தான் நாங்கள் கண்டுள்ளன்னு சொல்லிட்டு வைக்க வேணும். ஆனால் நேற்று தினம் வந்து இங்கால வந்து கொஞ்சம் மழை பெய்துச்சுது. காலையிலேயும் இதுக்கு தண்ணி ஊற்றான். இப்போ வந்து நல்ல ஈரழிப்பான இடமா இந்த தண்ணிக்குள்ளே வந்து இப்போ வேறு தற்காலிகமாக வச்சுருக்குது.
நான் ஒரு மாலை நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னதுக்காமையே இந்த வீட்டில் மணிக்காஞ்சி 2லேயுமே இந்த மணி பிளான்ட்டை வந்து வைக்க போகிறேன். அது வெயிலாக இருக்குது, உள்ளுக்கா போயிட்டு அப்போ இன்றைய தினம் என்னென்ன செயல்பாடுகள் என்ன செய்யப்படும் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்வோம். வாங்கோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுக்கு வந்து நிற்கிற முறையில் ஓகே, அப்போ இந்த தினம் வந்து காணொலியாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எஸ்எஸ்சி உலக்கால நல்ல ஒரு சூப்பரான சமையல் காணொலி தான் பார்க்க போகிறோம். அனுவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் நின்று வந்த நாடு இப்போ இன்றைய தினம் வந்து சுவாசம் இங்கே இல்லை தானே. அப்போ எங்களுடைய மதிய சமையலுக்கு நான் பார்த்தேன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து சுவாசர் அண்ணா விட்டு நல்ல ஒரு ரச்சி வேட்டேன்னு தான் சொல்லணும். அவ்வளோத்துக்கு வடிவாக சாப்பிட்டோம். அப்போ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி மீன் வகை சமைக்கலாம்னு போட்டு உடனே திடீரென ஞாபகம் வந்தது. திருக்க மீன் வந்து நிறைய நாட்கள் சாப்பிட்டேன்னு அப்போ சொன்னதுக்காமே வசந்து போயிட்டு நல்ல ஒரு புள்ளி திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 கிலோ 780 ரூபா வேண்டிக்கொண்டு வந்திருக்கார். அப்போ இன்றைய தினம் வந்து மதிய சாப்பாடாக வந்து நல்ல ஒரு சூப்பரான முறையில் திருக்கக்கரையும் வச்சு அதோட என்னெல்லாம் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எஸ்எஸ்சி உள்ள காணொலியை பாருங்கள். நீங்கள் விரும்புகிற மாதிரியான வேலை திட்ட பதிவுகள் எல்லாம் கண்டிப்பாக மிக விரைவில் வருமென்னு சொல்லிக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டை பொறுத்தளவில் இன்றைய காலையில் கூட சற்று முன்னாடி வந்து விக்கினாங்களோடைய நாங்கள் கதைக்கும்போது சொல்லியிருந்தார், ஷேரு உங்களோட வீடு வந்து நல்ல ஒரு குட்டி அழகான வீடு, தனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி சொன்னேன். நான் லண்டனில் வந்து அவ்வளோ பெரிய வீட்டிலே தான் இது வந்து இந்த வீட்டை பார்த்தோன்னே அப்படி தனக்கு ஒரு விருப்பம்னு சொல்லியிருந்தார். அப்போ இதுவரையும் வந்து எங்களுடைய இந்த அழகான வீட்டை விரும்புகிறதான எல்லாருக்கும் வந்து நன்றிகள். அண்ட் வந்து நானும் தினமும் ஐ லவ் மை ஹோம்னு சொன்னதுக்காக உண்மைக்குமே என்னுடைய வீட்டை எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே, இப்போ வந்து நான் என்னென்ன சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்குவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லாரை சம்பல் போட்டு நிறைய நாட்கள் இன்றைக்கு வந்து எங்கண்ட வீட்டு வல்லாரே பாருங்க இப்போ எவ்வளோ ஆஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த ஜாடியிலேருந்து இவ்வளவுமே ஆஞ்சிருப்பேன். ஸோ இது வந்து காணும். இதுலேயும் வந்து நாங்கள் ஒரு குட்டி வெள்ளாரை சம்பலும் போட போகிறோம். பாருங்க சூப்பராக நல்ல டேஸ்ட் இந்த வெள்ளாரை உண்மைக்குமே தெரியுமா. இதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறது திருவிழா ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், இந்த நம்ம வந்து கொண்டக்கடலை நல்ல பெரிய கொண்டக்கடலை தாளிச்சு அவங்களுக்கும் சுவாசத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கோல் வந்துச்சு அவசர கோலாக போயிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன்னாக்க ஷேருதாங்களே இதில் அல்ல அனுப்பிடுறேன் வேறு மாலை நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ மாலை நேரம் வந்து இந்த கடலையை சாப்பிடலாம், அது காரணம் பிடிச்சிடும் சொன்னேன். அதை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்த வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு போய் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்துச்சு. பாருங்க என்ன கண்டிஷனில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன வேர்த்து போயிருக்கிற மாதிரி இருக்காது. ஃப்ரிட்ஜு காலத்துக்கு இப்போ தான் வச்சேன்னா கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு புள்ளி திருக்கு, இதில் 1/2 கிலோ திருக்கு எடுத்து வச்சுக்கேன். மெயின் கறி வந்து இதுதான். அன்றைக்கு வந்து நல்ல வெந்தயம் முள்ளி எல்லாம் போட்டு பிரட்டி நல்ல ஒரு சூப்பரான குழம்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை கடையல். அதுக்கப்புறமா வந்து எங்கண்ட வீட்டு வல்லாரையில் நல்ல ஒரு சம்பல். பார்த்தீங்களா. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் குக்கரில் சோறு போட்டாச்சு. ஓகே, வெள்ளை பச்சை அரிசியில் சோறு. கிச்சனுக்கு வந்தோமா இப்போ எல்லாம் வந்து அப்படி என்ன சொல்றது நின்ன வேகத்தில் சமையல் முடிஞ்சிடும். அவ்வளோ அதில் இருக்குது. உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு சமையல் ஆரோக்கியமான சமையல் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஒழுங்குபடுத்தி வச்சுட்டேன். அப்புறமா வந்து எங்களுக்கு வந்து இந்திய நான் வந்து வெள்ளாரைக்கும் கொஞ்சம் தேங்காய் போட்டு அதில் ஒரு சம்பல், மற்றது வந்து கடலை கத்திரிக்காய் வந்து ஒரு பிரட்டல் கறி, கீரை கடையல், திருக்க மீன் குழம்பு. திருக்க கறிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இறக்கி ஆற போட்டுட்டு நல்ல ஒரு தேசி புளியை விட்டோம்னு சொன்னால் அதுதான் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி இருக்க கறிக்கு தேசி புளி தான் விட போகிறேன். வந்து தினமும் நம்மளுடைய சமையலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு இதழாக இருக்கும். நான் ஏன் குறைஞ்சன்னு சொன்னாலே இது அதனாடி வந்து கண்டிப்பாக கீரை எடுக்கலாம், பீட்ரூட் எடுக்கலாம். இன்றைக்கு வந்து நான் 2 இலை வகையான எனக்கு நான் அப்படியே கதைச்சி கொண்டு இருக்கும்போது பார்த்தா வெள்ளாரையும் பார்த்தோன்னா அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி இருந்துச்சு. வெள்ளாரையிலே ஒரு சம்பல்.
புதுவேலையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேட்டை அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருக்குது. முதல் ஸ்டார்ட்டில் நான் என்ன சொன்னான்னா பட்டை கோப்பியாக வச்சுருந்தேன். பிறகு பார்த்து நான் இப்போ இது என்னத்துக்கு வச்சுருக்கு திருவிழாவுக்கு தானே. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வெட்டிங் டே ஃபோட்டோ பார்த்தோன்னா தான் ஞாபகம் வருது. டுமாரோ இல்லை வெட்டிங் டே. பட் வந்து காலையிலே நான் நாளை குறித்து அதாவது வந்து ஒரு பிளான் போடலாம்னு பார்த்தேன். ஸோ தச்சமே வந்து சுவாசம் இல்லை. ஸோ என்ன சொல்கிறது, அந்த கடவுள் சொன்னதுக்காமே நாளை நாள் பார்த்துக்கொள்ள வேண்டியதுக்காமே இது வரைக்கும் என்னட்ட ஒரு பிளான் இல்லை. பார்ப்போம் நாளைக்கு என்ன செய்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுடைய 5வது வெட்டிங் ஆனிவர்சரி வந்து நாளை பார்த்துக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா, வந்து எங்கள் 5வது வெட்டிங் ஆனிவர்சரியில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு புது வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு கடவுள் எங்களுக்கு தந்தான கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்ததாக என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுவும் வந்து நான் கண் முன்னாடியே இருக்குது. வாங்கோ என்னுடைய மீதியான சமையலை உற்சாகத்தோட தொடர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பிள் பழத்தை நம்ம 2 சாப்பிட்டுட்டு தொடரணும். வந்து நல்ல உற்சாகமாகவும் இருக்கும். எனக்கு வந்து சின்ன ஆப்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட். நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் விரும்பி வந்தது வந்து சின்ன ஆப்பிள். ஆனால் இந்த விலையை கேட்டாலே இப்போ உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றும். ஏன் தெரியுமா, இதில் விலையே வந்து 280 ரூபா. வேண்டாம் ஒரே சாப்பிட்டுதான் வேணும். என்ன சொல்கிறேன்னா, தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தாலும் வைத்தியரை நாட தேவையாம். இது உண்மையா, அனுபவ ரீதியான உண்மைன்னு சொன்னால் வீடியோக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம. அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். என்ன சொன்னால் இந்த நாட்களெல்லாம் வைத்தியரை நாடி சென்னோன்னா மருத்துவங்கள் கூறுகான்னு சொல்லிவிடலாம். ஸோ கொதநாடு வந்து எல்லாம் வந்து வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம்ன்ற மாதிரி தான். கொண்டக்கடலை இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டு காய்ச்சணுன்னு நினச்சிருப்பீங்கன்னு சொன்னால் சின்ன கட் பண்ணணுன்னு இதே கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீஸ் அளவு வெட்டி போட்டு தான் அந்த இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிச்சு எடுத்து தான் காய்ச்சப்படும். கத்திரிக்காய் வந்து உடையாமல் இருக்கு. மற்றது வந்து அப்படியே துண்டாக எடுத்து சாப்பிடலாம். அப்படின்னு சுத்தையும் இருக்கு. கத்திரிக்காயை பொறுத்தவரையில் உண்மைக்குமே என்ன சொல்கிறது, மீன் குழம்புக்காய் போட்டு சமைச்சா அது ஒரு டேஸ்ட்டு, தனி பால்கறி வச்சு சமைச்சா அது ஒரு டேஸ்ட்டு. பாருங்க மக்களை சூத்தே கதையோட கதையாக இருந்தாலும் கேரியத்தில் பண்ண இருக்கும். இல்லாட்டா சூத்த கத்திரிக்காய் போட்டு தான் கறி வைக்க வேண்டியது. அதுக்கு டக்குனு பழமொழியும் இருக்குது, ஆரிய கூத்தாடினாலும் கேரியத்தில் கண்ணாயிடும். உடும்பு குலைக்குது பார்த்தீங்கன்னு சொன்னார், அலர்ட் பண்ணுது ஓரளவுக்கு. இதெல்லாம் கேட்டு வந்து தூரவே இருக்கு. ஆனால் என்ன இந்த வீட்டுக்கு வந்தோன்னா இந்த புதினம் பார்க்கறது குறைஞ்சிட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் கோமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து ஒரு கதையை போட்டிருந்தா ஹாய் அப்படின்னு சொல்ல வேண்டியது. வேண்டால் ஸ்கூல் ஆளை விட்டுட்டு அதாவது மிஸ்டர்ஸுமே அந்த போய் ஒரு ஃபோன் அடிச்சுட்டு ஒரு ஹாய் சொல்லுவார். அப்புறம் வந்து வேறு அனுஷியாக்கா, மற்றது வந்து சரமி போன சரமி அப்படி ஒவ்வொரு தரமாக ரோட்டால் புதினங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இப்போ இந்த ஒழுங்கையா வர வரும். யாராச்சும் வந்து கேட்டுக்கிட்டு கூப்பிட்டு எல்லாத உடம்பு வந்து அலர்ட் பண்ண மட்டும்தான் தெரியும். இப்போவும் வந்து அலர்ட் பண்ணது இப்போ பார்ப்போமே யார் வந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, காகம் அழுதா சொல்லிவிடாம முறை யாரோ விரப்பு வர மாட்டேது. இதே காலையிலேருந்து ஒரே காகம் கரைஞ்சிட்டே இருக்கு பார்த்தீங்களா. இப்போ தண்ணிக்கே வட்டி ஊற போட்டனாலே அந்த கயத்தன்மை இருக்காது. இதை பொரிச்சு எடுத்துட்டு தான் நான் கறி வைப்பேன். பார்ப்போம் உடம்பு காத்து பார்த்தீங்களா. இந்த வீட்டு காவலன் நல்ல காவலனாக தான் கிடக்கான். எந்த ஒரு வேறு நாயே மிரவும் விட மாட்டுது. கேட்டுக்கே நின்று ஆள் ஆராய்ச்சி செஞ்சு கட்டி பாக்கினமோ இல்லை விரையினமோன்னு பார்த்து வேறு ஒரு நாயையும் விடாது. எனக்கு சொன்னால் பார்த்தீங்களா, நான் மேப்பில் வந்து கண்டு பார்த்தால் ஒரு தரும் இல்லை, வேறு ஒரு நாயை கண்டு தான் உங்களை கத்திரிக்காய் வெட்டும்போது எவ்வளோ காய்ச்சாலும் கத்திரிக்காய் அதை நான் பார்த்து தான் வெட்டுவோம்னு சொல்லினா என்ன சூட்டே இருக்கணும். அதே மாதிரி கீரையும் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி விட்டோம்னா எனக்கு நாங்கள் ஒடிச்சு விட்டுருவோம். புழு இருந்தாலும் விழுந்துடலாம். அம்மா சொல்லி தருவேன்.
நான் வந்து கீரையை எடுத்து தட்டி அப்புறமா அப்படி ஒடிச்சு போட்டு அப்புறம் நான் என்ன செய்யலான்னு சொன்னேன். இப்போ பாருங்க ஒடிச்சு வச்சுருக்கேன். நான் இதை எடுத்து இப்படியே 3 தானியில் இருந்த இப்படியே வச்சு நல்லபடியாக அலசி கழுவி மண் எல்லாம் இருந்தாலும் வந்து போயிடும். எனக்கு களையை கொடுத்தேன். அப்புறமா வந்து சின்ன சின்ன அறியிருந்தேன். ஏன்னு சொன்னால் சின்ன சின்ன நாங்கள் குறுநாள் கீரை கடையில் இருப்பதை நான் வெட்டி போட்டு கழுவமேனா அந்த தண்ணி அப்படியே வரும் பச்சையாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சத்து போயிடும். அதனால தான் நான் கீரை எப்பவும் எடுத்து இப்படி ஒடிச்சு நம்ம சொல்ல அப்படி தட்டி ஒடிக்க உழு கிடந்தாலும் பறந்தே போயிடுமா. நான் வந்து தேசி புளி விட்டால் கடலா போயிடும். நான் வேணா கலவா தேசி புளி விட்டு சாப்பிட்டுட்டு மீதியானதுக்கு வந்து தேசி புளி விடாமட்டா நைட்டுக்கு மறுக்கலாம். சுவாசத்துக்கு கீரை கொடுக்கும். தட்டி சில தொடி விடாமல் அப்புறம் கொடுத்துருவோம். ஒரு கத்தி உண்மைக்குமே பாருங்க 3 தண்ணியில் வடிவாக கழுகி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து நல்ல பிஞ்சு கீரை தானே, அப்புறம் நல்ல பிஞ்சு தண்டு இதையும் வந்து கழிக்கக்கூடாது. இதையும் வந்து நாங்கள் நல்ல போடலாம். வேலையில் மசிச்சு காய்ச்சலாம். அரிசி போட்டு கீரையை அரிஞ்சால் அதில் பச்சை தன்மை அப்படியே இருக்கு. கீரையை மாவைய வச்சுட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. கத்திரிக்காய் பொரிச்செடுப்பேன். நல்லா எண்ணெய் கொதிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் வடிவாக பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த கடலைக்கறி அப்புறமா தான் காய்ச்சோணும். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சு கொண்டிருக்குது. அதை வந்து திருக்க குழம்பு வைக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளியத்தான் நான் ஒரு பொரிச்சு எடுக்கணும். வாங்க பார்ப்போம். நண்டு இறால் திருக்க எல்லாம் கனவு எல்லாமே வந்து நல்ல புளி தான். அதனாடி வந்து உள்ளி வெந்தயம் நிறைய சேர்க்கணும். இதில் வந்து திருக்க கறிக்கும் அப்படித்தான் வெந்தயம் வந்து நிறைய சேர்க்கணும். உள்ளி பொறி சேரத்தான் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய போட்டாலும் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். உள்ளி பொரிச்சு பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ வந்து வெந்தயத்தை போடுவோம். ஏற்கனவே வெந்தயம் வந்து வறுத்து வச்ச நாடு வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரைக்கும் போடணும். வறுத்த வெந்தயம் சொல்லுவார். வெந்தயம் இல்லாட்டா திருக்கறி காய்ச்சவே கூடாது. வாயின்னு சொன்னால் அவ்வளவு என்ன சொல்கிறோம் வாயுவான் திருக்கை. அப்போ அதனாடி வெந்தயம் வதங்கிக்கும் உண்மைக்குமே நல்ல ஒரு வாசனை. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தம் செய்து வச்சுருக்கான திருக்க துண்டு வளர்க்க போட பண்ணாங்க. கல்லு
திருக்க தண்ணியிலேயே இப்போ கல்லுப்பும் போட்டு நல்லா அவியட்டும். அதுக்கப்புறமா இங்கே வந்து பாருங்கள், கடலை குழம்புக்கு தயாராகிட்டு நான் வந்து தாளித்த கடலை எண்ணாடி ஏற்கனவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வந்து அதுக்குரிய சீர்வகை, பெருஞ்சீரகம், கடுகு எல்லாமே போட்டிருக்கு. அதனாடி வந்து திரும்ப அதெல்லாம் போட்டு தாளிக்கணும் வேண்டியதில்லை. இப்போ கடலை வந்து ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து கட்டி பால் என்ன சொன்னால் அது பிரட்டில் தான் அன்றைக்கி காய்ச்ச போகிறோம். இப்போ வந்து இப்போ பால் கட்டி பால் விட போகிறோம். கட்டி பாலும் விட்டு அதுக்கப்புறமா வந்து தூள் போடுறோம். இதெல்லாம் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்து அப்புறமா இறக்குற பருவத்துக்கு முன்னாடி தான் நான் என்ன செய்யப்பேன்னு சொன்னால் பொரிச்சு வச்சுருக்கான கத்திரிக்காய் துண்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போடப்போம். இப்போ பால் தூள் எல்லாம் நல்லா அவியட்டும். சொன்னால் இன்றைக்கி எனக்கு வந்து விருப்பம் நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கான அந்த கத்திரிக்காய் பீஸ்கள் வந்து உடையாமல் கறிக்கால எடுத்து சாப்பிடணும். இப்போ அதற்கு அமையத்தான் நான் வந்து கறியில் நல்லா கொதித்து இறுதியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் பீஸ்கள் போடப்போம். அதை பார்த்தீங்களா திருப்பி எப்படி மதந்து வந்து ஓகே. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து கடலை குழம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் பால் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இறக்குற பருவத்துக்கு முன்னாடி தான் அந்த கத்திரிக்காய் பீஸ் வந்து அப்படியே உடையாமல் இருக்கணும். பாருங்கள், இந்த பொரிச்ச கத்திரிக்காய் வந்து போட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக திருக்க குழம்பு வந்து இறக்குற பருவம் வந்துட்டு இறக்குற பருவத்துக்கு முன்னாடி நாங்கள் ரச்சிக்கறிக்கு மட்டும் இல்லாமல் திருக்க குழம்புக்கும் ரச்சி போட்டு போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது பாருங்கள். இதில் வந்து முழுக்க உரலில் எல்லாமே இடிச்சேன். இப்போ வந்து இப்போ திருக்க குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி இதையும் போட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இறக்கிட்டு தேசி புளியும் விட்டு சாப்பிட்டா வேறு லெவல் கலர். அங்கே இப்போ நல்ல சூப்பரான திருக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது. வாசனை இன்னைக்குமே மூக்க துளைக்கி பார்த்தீங்களா. கருவேப்பிலை போட்டாலே இன்னைக்கு அப்படியே நான் கறி இறக்கிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன். என்னுடைய சூப்பரான மதிய சாப்பாடு தயாராகிட்டு. சுட சுட சாப்பாடு வாங்கோ சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சூடான சூப்பரான சாப்பாடு இன்றைக்கி நல்ல ஒரு குளிர்ச்சியான இடத்துல இருந்து வடிவாக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். அது எந்த இடம்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு விளங்கி இருக்கும். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப விருப்பம் அந்த இடத்துல வந்து சுட சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விருப்பம் வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. இன்றைய நான் வந்து என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்குவோம். வெள்ளை சோறு சமைச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல சுட சுட சோறும் இருக்குது. அப்படியே வந்து பாருங்கள் திருக்க குழம்பு, கத்திரிக்காய் பொரிச்சு, கடலை பிரட்டல், அப்புறம் வந்து வெள்ளார சம்பல், கீரை கடையல் பார்த்தீங்களா. 2 வகையான இலையோட இன்றைய தினம் வந்து நல்ல சூப்பரான ஒரு மதிய சாப்பாடு சுட சுட நான் சாப்பிட போகிறேன். இன்றைய தினம் வந்து என்னுடைய இந்த மதிய சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுட சுட சாப்பாட்டோட சூப்பரான குளிர்ச்சியான இடம் இதுதான் பார்த்தீங்களா. உண்மைக்குமே இப்படியான அனுபவங்களே நீங்களும் பெற்று பாருங்க. நேற்றைய தினம் வந்து வசந்தானு வந்தவன் அப்போ அவர்கள் வந்து இதில் இருந்து கதைக்கும் போது சொல்லினா என்னென்னா இதில் இருந்து சுட சுட KFC சிக்கன் சாப்பிடணுமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். ஆனால் எனக்கு வந்து நல்ல வடிவாக சுட சுட சோறு கறி என்று சாப்பிடணும்னு விருப்பம். ஸோ பொதுவாக வந்து நல்ல காத்தோட்டமான ஃப்ரீயான இடத்துலேருந்து இன்னொரு சாப்பாடு வந்து சுட சுட சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும் பாருங்க. எல்லாம் வந்து திருக்க குழம்போட தான் சாப்பிடுவோம். வெள்ளை சோறும் திருக்க குழம்பும் அப்படி இருக்கும்.
சூப்பராக இருக்குது. நல்ல காற்று மடிக்க நல்ல ஒரு இதமான காரசாரமான சூடான சாப்பாடு எப்படி இருக்கும். சூப்பர். அப்பா இன்றைக்கு வல்லமே நான் திருக்க குழம்பு வைக்கல இன்றைக்கு அப்படி ஒரு டேஸ்டாக இருக்குது. காரணம் என்ன சொல்கிறேன், இந்த கைப்பக்குவத்தை சொல்கிறதா இல்லை அது என்ன சொல்கிறது, இந்த நம்ம திருக்கு அவ்வளவு டேஸ்ட்டோ. இதுக்குத்தான் நான் வந்து கத்திரிக்காய் பொரிச்சு எடுப்பேன். ஏன்னா அப்படியே பார்த்தீங்களா அப்படியே பீஸாக இருக்குது. நல்லா வெள்ளம் வந்து சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிட அவ்வளவு டேஸ்ட். இன்னைக்குமே இந்த சாப்பாடு வேறு லெவல். இந்த கீரை கடையலுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கட்டி பால் விட்டது அது ஒரு டேஸ்டாக இருக்குது. ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட். ஆஹா, இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இது எல்லாருமே இந்த வெட்டை வயசு நம்ம விட்டதை கம்மியாக இப்போ எல்லாருமே வந்து கூடி இருந்து நம்மளுடைய கதைச்சி சாப்பிட்டா அது இன்னும் வேறு விதமான ஒரு அனுபவம். அப்புறம் வந்து நல்ல ஒரு என்ஜாயாக இருக்கும். உண்மைக்குமே இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து தான் நாளைக்கு யாரெல்லாம் வந்து நிறைய சாப்பாடு என்னோட சேர்ந்து இருந்து இப்படி சாப்பிட போகிறீங்க, அது என்ன சொல்கிறது வித்தியாசமான அனுபவம் உண்மைக்குமே. நல்ல சொப்டான திருக்க. கடையில் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சரியான பசி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது நம்ம வந்து நல்ல சூப்பரான சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இயற்கையான இடத்துலேருந்து பார்த்தீங்களா சாப்பிட்டோன்னு எல்லாம் பழம். ஓகே, இன்றைக்குமே வந்து நல்லொரு என்ன சொல்கிற சூப்பரான நல்ல ஒரு சாப்பாடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இயற்கையான காத்தோட்டமான இடத்துலேருந்து சாப்பிட்டது வந்து உண்மைக்குமே ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ இப்படி நீங்களும் வந்து அனுபவிச்சு பாருங்க. வந்து இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு நேசிங்க அண்ட் வந்து லவ் பண்ணுங்க. அப்புறமா வந்து ஒரு ஸ்டெப்பாக அது வந்து உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வீங்க. அப்படி தான் உண்மைக்குமே நானும் எங்களுடைய சொந்த வீட்டு கொண்டு வந்தோடனே என்னுடைய வீட்டை நேசிக்கினாடி ஒவ்வொரு வளாகம் ஒவ்வொரு இடம் வந்து சொல்லிட்டு நேசிக்கினாடி இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நேற்று தினம் வந்து அனுமாக்கெல்லாம் சொல்லி இருந்துச்சு நம்ம அது வந்து KFC சிக்கன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விருப்பம் இருக்குது. ஓகே, தப்பில்லை. சரி, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோழிகளுக்கு சாப்பாடை போட்டுட்டு மதிய நேர சாப்பாடு இன்றைக்கி வந்து ஒரு இடம் போக வேண்டி இருக்குது. ஓகே, அப்போ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சாரு. பாய்.